தெய்வமடி என் சமயபுரம் மாறியடி எம்மாடி ஆறு வீரர் ஐயாய் அவதார செய்த மாறி அந்த வண்ணார் குளம் தழைக்க நீ வந்து மாறி கண்ணே எப்படி பிறந்தார் எங்கே வளர்ந்தார் யாரிலே அம்மா
தீபமிட்டு ஆனந்தமாய் படையலிட ஆலயத்தில் பொங்கலிட்டு ஆத்தாளுக்கு பூசையிட அந்த அம்மா என்ன செய்வா? அவ தொட்டா அந்த கூழ் குடிப்பா, குழந்தை பசியாயிடுவா. நீ தங்கை குளத்தில வெள்ளி குளத்துல கூழ் வச்சாலும் அம்மா எது கொண்டு குடிப்பாளா? எதுல கூழ் குடிப்பாங்க? அவ தொட்டா அண்டி எந்த கூழ் குடிப்பா, கூழ் குடிப்பா. குளிந்த பசி குளிந்த பசி ஆடிடுவா. விதவிதமாய் பூசை கொண்டு இந்த கூழும் கஞ்சியும் குடித்து இந்த துள்ளுமாவெல்லாம் வாரி உண்டு இந்த அம்மா மாறி இந்த மக்களுக்கு என்ன செய்வா? அவ அங்கம் அத்தாயே அடி தங்கு விழுந்து அவ அள்ளி அம்மா கொடுப்பா. உள்ளம் குளிந்து உலகமெல்லாம் அருள் கொடுப்பா. அம்மா வயிறு குளிந்து வற்றாத வரம் கொடுப்பா. யாருக்கு? இந்த மக்களுக்கு. அப்படி கூழ் குடித்து என் அம்மா என்ன செய்வா? காலமெல்லாம் இந்த மகமாரிய இந்த மாரியம்மனை பார்க்க வேண்டி மக்கள் எல்லாம் வெள்ளியிலும் திங்களிலும் வேண்டி அவன் கோவில் வருவா. மற்ற நாள் அம்மாவுடைய ஆலயத்திற்கு மக்கள் வருவாங்க. இந்த திருவிழா காலங்களிலே அதுவும் கூழ் உண்டு கழித்து அம்மா உடல் பசியாரி எங்க வருவா? அந்த வீதியில் அம்மா இவ சுட்டிடுவா. வீரசடை தாயே அடிதான் கொடுங்க சுட்டிடுவா. வீதியெல்லாம் சுட்டிடுவா, ஊரையெல்லாம் சுட்டிடுவா, தெருவெல்லாம் சுட்டிடுவா. அப்படி மக்களுடைய இல்லங்களுடைய வாசலுக்கு சென்று அவரவர்களுக்கு 2 வரங்களை கொடுத்து அருளையெல்லாம் கொடுத்து அம்மா அடியார பத்திரியா அன்னை மகாமாரியாக ஆலயத்துக்கு வந்தவுடனே என்ன செய்வாங்க? அம்மா நீ வீதியெல்லாம் சுற்றி வந்தாய், உனக்கு வேதனையா இருக்கும் என்று தெருவெல்லாம் சுற்றி வந்தாய், உனக்கு தேகமெல்லாம் ரோகிமின்றி அம்மா ஊரை எல்லாம் சுற்றி வந்தாய் மாறி அம்மா ஊரெல்லாம் என்ன செய்வாங்க? நம்மை போன்ற பம்பை உடுக்கி பூசாரிகளை அழைத்து வந்து என் ஆத்தாருக்கு என்ன செய்வாங்க? அடி ஊஞ்சல் கட்டி அம்மா உன்னை தாளாட்டிட உத்தமியும் அம்மா மாறிய மாரியம்மா அயனாயே தாயாரோ
அன்னையவர் மனமகிழ அன்று ஒரு நாள் அம்பாள் ஊஞ்சலை அமர்ந்து சற்று நேரம் கண்ணுறங்கி 1000 கண்மூடி அன்னையவள் தான் உறங்க மீண்டும் அம்பாளை தூங்கி துகிலெழுப்பி துஷ்டர்களை கருவறிக்க இந்த உலகமெல்லாம் அவனையெல்லாம் அருள் புரிய வேண்டும் அம்மா என்று என் தாயாரை எழுப்பக்கூடிய வேளையிலே என்ன செய்வா தெரியுமா? அவ 1000 அயம்மா அடி கண்டி இறந்து கண்டி இறந்து அப்படிப்பட்ட மாரியம்மனை இன்னைக்கு வருந்தி அழைக்கின்றோம். எப்படி வர வேண்டும்? எப்படி? எம்மா மகமாயி அம்மா மாரியம்மா எங்க மாரியம்மா நீ மக்கள்